ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய புக் என்ன அப்படின்னா 100 மில்லியன் ஆஃபர்ஸ் பை அலெக்ஸ் ஹர்மோசி. இந்த ஆத்தர் யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் ஆண்டர்ப்ரனர் அண்டு என்னுடைய ஃபேவரட் யூடியூபர். ஸோ அவர் எழுதின புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறதில்ல, அப்ளிகேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். அதாவது இந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புக்கை படிச்சுட்டு உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆர் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த புக் யூஸ் ஆகும். அதனால தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் இதை புக் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒன்றா எடுத்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹே ரீடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்காட்டிக் ரீடர். பிஸ்னஸ் புக்ஸை பற்றி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறியே, நீ எதாவது பிஸ்னஸ் பண்ணுறியாடான்னு கேட்டால் நோ, நான் எந்த வித பிஸ்னஸும் பண்ணுறது இல்லை. நான் வந்து ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனல். ஸோ நான் சேல்ஸ் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ப்ராடக்டோட வேல்யூ, ஒரு கன்சூமரோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கன்சூமருக்கு எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், உங்கள் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா இந்த புக்கில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஒரு கன்சூமராக நான் அதை வந்து எப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்க முடியும், அண்டு ஒரு மேனுஃபேக்சரராக நான் எப்படி வந்து என்னோடய ப்ராடக்ட்டை நிறைய பேருக்கு செல் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக கற்றுக்கிட்டேன். வீடியோ பார்க்குற பிஸ்னஸ்மென்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் இருந்து என்னால் இந்த 2 விஷயத்தை தூக்கத்தில் எஞ்சி கேட்டாலும் சொல்ல முடியும். ஸோ அந்த 2 கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பர் பர்ச்சேஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ராஸ் கஃபே வெர்சஸ் ஸ்டார்பக்ஸ். மெட்ராஸ் கஃபே ஒரு ஆத்தென்டிக்கான ஃபில்டர் காஃபி விற்கிறான். அண்ட் நீங்கள் மெட்ராஸ் கஃபேவை ரோட் சைடில் தான் நீங்கள் பார்க்க முடியும். போன உடனே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துருவான். நாளைக்கு அவனுக்கு மினிமம் 100 கப்பு விற்கிதுன்னு வச்சுப்போம். 100 கப் காஃபி ஆவரேஜாக விற்கிது அப்படின்னா அதுக்கான ப்ராஃபிட் அவனுக்கு 4500 தான். ஏன்னா 45 ரூபா ஒரு கப்பு காஃபி அவன்கிட்ட. இப்போ அப்படியே வெர்சஸ் ஸ்டார்பக்ஸ் கிட்ட வருவோம். ஸ்டார்பக்ஸோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன? அவங்ககிட்ட கம்ஃபர்டபுள் ஆம்பியன்ஸ் இருக்குது, கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், காஃபிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அவங்ககிட்ட. அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாக ஒய்ஃபை இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. அண்ட் மோர் ஓவர், பர் காஃபி மோர் தென் 200 ருபீஸ். ஒரு காஃபி அவனுக்கு ஆவரேஜாக 200 ருபீஸ்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு அவன் 100 கப்பு காஃபி செல் பண்ணாலே அவனுக்கு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும். இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் பர் பர்ச்சேஸ். மெட்ராஸ் கஃபேக்கு 100 கப்பு காஃபி விற்றா 4500 ரூபாய் தான் கிடைக்குது அப்படின்னா, இதுவே ஸ்டார்பக்ஸில் உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். அந்த பர்ச்சேஸுக்கு ஏற்ற வேல்யூ நீங்கள் கொடுக்கணும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே பை. ஒரு ப்ராடக்டை அவன் வாங்கிறத அதிகப்படுத்தணும். ஸோ இதுக்குமே நான் எதை எடுக்கிறேன் அப்படின்னா, மெட்ராஸ் கஃபே வெர்சஸ் ஆலட்டிப்பட்டியான். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெட்ராஸ் கஃபே போயிட்டு 45 ருபீஸ்க்கு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு செகண்ட் டைம் போவீங்கன்னா கண்டிப்பாக மாட்டீங்க. ஒரு காஃபி 45 ரூபாய்க்கு நான் குடிக்கணுமா அப்படின்ற கொஷின் உங்களுக்கு இருக்கும். மோர் ஓவர், அவங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவாங்க, நாட்டு சக்கரை கேட்டால் மட்டும்தான் போடுவாங்க. ஓகே, பட் அப்படியே நம்மளுடைய ஆலட்டிப்பட்டியானுக்கு வாங்க, எப்போயுமே ப்ரிஃபர்ட் ப்ரௌன் சுகர். அவன் எப்போயுமே ப்ரௌன் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அப்செல்லிங் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் காஃபி மட்டும் விற்கிறது இல்லை, அவனுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாமே அவன் கம்பு, சோளம், கேழ்வரகு இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த ப்ராடக்டாக, பை ப்ராடக்டாக, ஸ்நாக்ஸாக அவன் விற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அதில் அவன் நிறைய ப்ராஃபிட் பார்க்குறான். அண்டு காஃபின்னு எடுத்ததுனால ஆலட்டிப்பட்டியானில் 20 to 25 ருபீஸ் தான். 45 ருபீஸ் எங்கே இருக்குது, 20 ருபீஸ் எங்கே இருக்குது? ஸோ ஆலட்டிப்பட்டியான் மேக்ஸ் வேல்யூ பை கிவிங் த ஹெல்த்தி ப்ராடக்ட். மெட்ராஸ் கஃபே கிவ் த வேல்யூ ப்ராடக்ட் பை ஹையர் ப்ரைஸ். கஸ்டமர் எப்போயுமே அவனுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறத மட்டும்தான் பார்ப்பான், கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறத பார்க்க மாட்டான். ஸோ இதுதான் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே பை கிவிங் த வேல்யூ. செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, ஒரு 3 ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 3 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி அமேசான் எப்படி அவனோட சேல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் எப்படி அப்ளை பண்ணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ட்ரீம் அவுட்கம். இதுக்கு நான் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஐஃபோனை ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே என்ன, ஐஃபோன் வாங்குறது ஒரு ட்ரீம் ப்ராடக்ட். ஏன் அது ஒரு ட்ரீம் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா, பீப்புள்ஸ் நம்புறது என்ன அப்படின்னா, ஐஃபோனில் வந்து இனோவேஷன் இருக்குது, அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் பில்டிங் வச்சுருக்காங்க, அண்ட் தென் அது ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். பீப்புள் ஃபீல் சேஃப் பை யூஸிங் ஐஃபோன். அவங்களுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணால் ரொம்ப சேஃபாக இருக்குன்றதை நம்புகிறாங்க. அதாவது ஐஃபோன் வச்சுருந்தாலே ஒரு மரியாதை கூடும் அப்படின்றத பீப்புள் நம்புகிறாங்க. அதாவது ஐஃபோனை அவங்க ஒரு ப்ராடக்டாக வாங்கலை, அவங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் அவங்க அந்த ஐஃபோனை பார்க்குறாங்க. இதுதான் ட்ரீம் அவுட்கம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு
கன்சியூமரோட ட்ரீம் ப்ராடக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டைம் டேக்கன். இப்போது அந்த ஐஃபோனை வாங்குறதுக்கு என்கிட்ட கேஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ அந்த ஐஃபோனை வாங்குறதுக்காக நான் அமேசானுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா அவன் எந்த மாதிரியெல்லாம் என்னை செடியூஸ் பண்ணுவான் அப்படின்னா, இன்றைக்கி நீ ஆர்டர் பண்ணினா நாளைக்கு காலையில் உன் வீட்டில் ஐஃபோன் இருக்கும் அப்படின்னு செடியூஸ் பண்ணுவான். அதுக்கு நீ செர்டைன் அமௌண்ட் வந்து நீ பே பண்ணால் போதும். இன்றைக்கி நீ ஆர்டர் பண்ணு, மேக் இட் டுடே, மேக் இட் நவ் அப்படின்றத நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவான். ஸோ ஓகே, உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லையா, ஐஃபோன் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா, வா நான் உனக்கு இஎம்ஐயில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ ஆப்ஷனை அமேசானே உங்களுக்கு கொடுக்குறான். இது எல்லாமே உங்களுக்கு வித்தின் அ மினிட்ஸ், வித்தின் அ ஹவர்க்குள்ளே நடந்துடும். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை வாங்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அமேசான் பார்த்துப்பான், ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். தென் ஸ்டெப் 3ல வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அர்ஜென்சிஸ், கேரண்டிஸ் அண்ட் போனஸஸ். இப்போது அமேசானுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அர்ஜென்சி அப்படின்றத நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா லிமிட்டட் ஸ்டாக் ஒன்லின்னு போட்டிருப்பான், ஆர் ஒன்லி 5 லெஃப்ட் இன் அ ஸ்டாக் அப்படின்னு போட்டிருப்பான். உங்ககிட்ட காசு இருக்குது, நீ அந்த ஐஃபோனை வாங்கணும் முடிவு பண்ணிட்ட, ஆனால் இதை உன்னை இப்போயே வாங்க வைக்கிறதுக்கு என்ன முடிவு பண்ணுவோம் அப்படின்னா கீழே 5 ஒன்லி லெஃப்ட் இன் அ ஸ்டாக் அப்படின்னு போட்டிருப்பான். அப்போது நீ எனக்கு என்ன தோணும், இப்போ இந்த ஃபஞ்சும் வேறு யாராவது புக் பண்ணிட்டா எனக்கு இந்த ஐஃபோன் கிடைக்காதுன்னு சொல்லி அர்ஜென்சியில் நீ வந்து அந்த ஐஃபோனை ஆர்டர் போட்டுருவேன். கேரண்டிஸ், இப்போது அமேசான் எப்படி உனக்கு கேரண்டி கொடுக்குறான்னா பை ரிட்டர்னிங் த ப்ராடக்ட். இப்போது நீ எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட்டு அந்த அமேசான் மூலயமா உனக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்ககிட்ட ரிட்டர்னிங் பாலிசி இருக்குது, ஓகேவா? பாயிண்ட் என்னென்னா போனஸ். ஓகே, இப்போது போனஸை வந்து அமேசான் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ அமேசான் வேலெட்லேருந்து நீ பே பண்ண அப்படின்னா உனக்கு இத்தனை % ரெடியூஸ் ஆகும். இல்லை நீ இந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீ பேமெண்ட் பண்ண அப்படின்னா உனக்கு இத்தனை % ரெடியூஸ் ஆகும். இல்லையா இந்த பேங்க்லேருந்து நீ பேமெண்ட் பண்ணினா உனக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இல்லையா உன்னுடைய பழைய ஐஃபோனை போட்டுட்டு நீ இந்த ஐஃபோனை வாங்கின அப்படின்னா உனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, ஆர் உனக்கு நான் ஃப்ரீயாக ஐபேட் தரேன் அப்படின்னு இந்த மாதிரியான போனஸஸ்லாம் கொடுத்து உன்னைய ரொம்ப செடியூஸ் பண்ணுவான் அவனுடைய ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கு. இப்போது இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை எப்படி நீங்கள் இ-காமர்ஸ் ஆகட்டும் ஆர் உங்களுடைய பிஸ்னஸை ரீட்டைல் ஆகட்டும் ரெண்டுத்துலேயும் நீங்கள் எப்படி செல் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு ட்ரீம் ப்ராடக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரீட்டைலாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட சட்டை வாங்க வராங்கன்னா அந்த சட்டை வாங்குகிற கன்சியூமருக்கு ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா அவன் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஷர்ட் போடுறான், இல்லை அவன் வெல் குட்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஷர்ட் போடுறான். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே உங்கள் கடையில் இருக்க ஷர்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு செல் கேரண்டி. டெலிவர் த ப்ராடக்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 700 ரூபாய்க்கு மேலே நீ பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா உனக்கு டெலிவரி ஃப்ரீ. 500க்கு மேலே நீ பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா உனக்கு டெலிவரி ஃப்ரீ. அண்ட் அந்த டெலிவரியுமே வித்தின் 2 days, வித்தின் 3 days உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீ ரீட்டைலாக இருக்க அப்படின்னா உனக்கு நீ 1000 rupeesக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா உனக்கு இன்னொரு இன்னர் ஃப்ரீ. இதுவே நீ 2000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா உனக்கு இன்னொரு 500 rupees கூப்பன் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நீ வந்து இ-காமர்ஸ் பில்டராக இருந்த அப்படின்னா உன்னுடைய ப்ராடக்ட்டு கீழே ஒன்லி 5 லெஃப்ட், ஒன்லி 7 piece லெஃப்ட் அப்படின்னு நீ மென்ஷன் பண்ணும், ஓகேவா? ஸோ அப்படி நீ மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராடக்டை கன்சூமர் இமிடியேட்டாக வாங்குறத மறுத்துருவான், ஓகேவா? கிவ் தம் கேரண்டி. இ-காமர்ஸ் பில்டராக இருந்த அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீ மினிமம் கேரண்டி அப்படின்றத ஒரு லைனை மென்ஷன் பண்ணணும். போனஸ் இதில் நம்ம ரீட்டைலுக்கும் சரி அவங்களுக்கும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா உனக்கு எக்ஸ்ன்ற ப்ராடக்ட் வாங்கினா ஒய்ன்ற ப்ராடக்ட் உனக்கு ஃப்ரீ. இதுவே நீ ரீட்டைலராக இருந்த அப்படின்னா நீ 1000 rupeesக்கு வாங்கின அப்படின்னா உனக்கு 20% ஆஃப்பா, 30% ஆஃப் அப்படின்னு சொல்லி நீ ஆஃபரை கொடுக்கணும். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுடைய ரீட்டைல் பிஸ்னஸ் ஆகட்டும் உங்களுடைய இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆகட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் உங்ககிட்ட கீப் பையிங். ஸோ அவன் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பான். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி யூ கேன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே பர்ச்சேஸ், ஓகேவா? அவன் தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பான். இதை பேஸ் பண்ணி உன்னோட கம்பெனியில் நீ 10 ப்ராடக்டை சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீ விற்ற அப்படின்னா 11ஆவது ஒரு ப்ராடக்டை ஹை ப்ரைஸ்க்கு விற்றினா ஆட்டோமேட்டிக்காக அவன் நல்ல ப்ராடக்ட் தாண்டா கொடுப்பான்னு சொல்லி அவன் வாங்குவான். ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த 2 பாயிண்ட்டையுமே கம்பைன் பண்ணி பண்ணுறது தான். இந்த 100 million ஆஃபர்ஸ் புக்ஸில் இருந்து நிறைய இன்டெக்ஸ் இருக்குது. மறக்காமல் இந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூஸ் அண்டு புக் ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்காட்டிக் ரேடார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். நார்காட்டிக் ரேடார் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதில் நிறைய கிவ் அவேஸ் வரப்போகுது. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணுவோம். Until then, bye from Sivanesh. Sell me this pen. It's a amazing pen. Sell me this pen. It's a nice pen. You can use the pen to write down thoughts from your life so you can remember. Sell me that pen. Watch. Go on. Let me sell this fucking pen. That's my boy right there. This pen.
fucking sell anything. Would you do me a favor? Why'd you name down that napkin for me? I don't have a pen. Exactly. Supply and demand, my friend. You know what I'm saying? He's creating urgency.